அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைஞ்சு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கறாரு. உங்க ராசி அதிபதி புதன் 10ஆம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப தொழில என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல் எல்லாமே இருக்கும். தொழிலை எப்படி நடத்தணும், அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இந்த மாதத்துல நீங்க செயல்பட போறீங்க. தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில ஈடுபடலாம். தொழில்ல நீங்க நினைச்ச மாற்றத்தை கொண்டு வருவீங்க. இந்த மாதத்துல முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. மாத தொடக்கத்துல விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். தொழில் வளர்ச்சியிலெல்லாம் மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்துல. அப்ப வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அல்சர் சம்பந்தமான பிரச்சனை, இது எல்லாமே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. குரு சித்திரை மாதம் 31ஆம் தேதி தான் ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரப்போகிறாரு. இப்போ இந்த சித்திரை மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னா சுக்கிரன், கலத்திர ஸ்தானாதிபதினா குரு. இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் பிள்ளைகளோட சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு, பணம் இதெல்லாமே சேரும். தொழிலில் அதுவும் புதிய பங்குதாரர்கள் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையில இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட போறீங்க இந்த மாதத்துல.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் அப்படின்னு மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களா இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்று செஞ்சிருக்கிறார். சூரியன் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே பலிதமாக்க போறாரு. தொட்டது துலங்க போகுது. நீங்க நினைத்த இடமாற்றம், நினைத்த காரியம் நடக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலையும் யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் புதன் ராகுவோட சேர்க்கை இருக்குது. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனோட சேர போறாரு. தொட்டது துலங்க போகுது உங்களுக்கு. உங்க ராசி அதிபதி புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்று இருக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த விரயங்கள் சுப விரயங்களா முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டு இருக்கும். வீடு மாற்ற, இடமாற்றம்லாம் வரும். ஒரு சில வேலைகள் எல்லாமே மற்றவர்களிடத்துல ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது பிரச்சனையில கொண்டு போய்விடும். அதனால எந்த விஷயமா எந்த வேலையா இருந்தாலும் நீங்களே போய் செய்யறது தான் நல்லது. இந்த மாதத்துல மேசராசிக்கு புதன் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வராரு. புதன் சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. உங்க ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல பொருளாதார வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளோட மேற்படிப்பு சம்பந்தமா என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில வெற்றி உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு அப்படிங்கிறது வரும் கண்டிப்பா இந்த மாதத்துல. கடகராசியில செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. அப்ப கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். செவ்வாயால உங்களுக்கு உத்தியோகத்துல எதிர்பார்த்த உயர்வு அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு போட்டிக்கு கடை வைத்தவர்கள்லாம் விலகுவாங்க. புதிய கிளை தொழில் தொடங்கும் முயற்சியில ஈடுபடுவீங்க. இதுவரைக்கும் வாடகை கட்டிடத்துல நடைபெற்று வந்த உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாத்துவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே எல்லா செயல்களிலும் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளை எப்படி முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசாம இருக்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனமும் புது சிந்தனையும் உங்களுக்கு பிறக்க போகுது. 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய மாதம். 3ஆம் இடம் அப்படின்னா சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அப்ப இந்த சித்திரை மாதம் முழுவதுமே 3ஆம் இடம் அப்படிங்கிறது உச்சமா இருக்குது. அப்ப உங்களுடைய முயற்சிக்குரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, எந்த விதமா இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியில இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு, தந்தையால இருந்துட்டு வந்த மனக்கசப்பு, தந்தையாருடைய சொத்துக்கள், இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. தந்தை வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டு உங்களுக்கு. சூரியன் உச்ச பலத்தோடு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு. அப்ப அரசு காரியங்கள் தடையின்றி நடக்க போகுது உங்களுக்கு. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும், லோன் கிடைக்கும், இல்ல அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது ஒன்று அரசாங்கத்தின் மூலம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சூரியன் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த மாதம் புதிய வருமானத்துக்குண்டான அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. புதிய வீடு, சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும். மற்றவர்களிடத்துல மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது. வேலை செய்யும் இடத்துல கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் போடணும். அனைத்து வேலைகளிலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீண்ட நாள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கும். மாணவர்கள்லாம் உங்களுடைய நினைவாற்றல் திறன் அப்படிங்கிறது வெளிப்படும். சித்திரை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். இந்த மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்துட்டு வாங்க. புதன்கிழமையில் பெருமாள் கோவில், விஷ்ணு பகவானுக்கு, பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்.